அனைவருக்கும் வணக்கம். 2025-26 கல்வியாண்டிற்குரிய 6ஆம் வகுப்பு வரலாறு பகுதியிலிருந்து முதல் பருவத்திலிருந்து எடுத்திருக்கேன். 25 கேள்விகள். முதல் கேள்வி, ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள். விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள். இந்த சொல்லிலிருந்து தான் வரலாறுங்கிற சொல் வந்திருக்கு. ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். 2வது கேள்வி, இவற்றுள் மதச்சார்பற்ற இலக்கியம் எது? சாகுந்தலம். இவற்றுள் மதச்சார்பற்ற இலக்கியம் எது? சாகுந்தலம். 3வது கேள்வி, பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல். 4வது கேள்வி, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். அதனுடைய மோப்ப சக்தியினால் குகையில் இருக்கும்போது மற்ற விலங்குகள் வர்றதை நாய் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அதை வேட்டையாடும் போதெல்லாம் கூட கூட்டிகிட்டு போய் பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய். 5வது கேள்வி, வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். 6வது கேள்வி, த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன். த சர்ச் ஃபார் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூலின் ஆசிரியர் சார்லஸ் ஆலன். அசோகரை பற்றின நூல் அது. 7வது கேள்வி, அசோகரின் ஆட்சி காலத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவிய மதம் புத்த மதம். எங்கங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசியா கண்டத்தோட பல்வேறு பகுதிகளில் பரவியிருக்கு. அசோகரின் ஆட்சி காலத்தில் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பரவிய மதம் புத்த மதம். 8, அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. நம்மளோட தேசிய கொடியில் நடுவில் இருக்கும் இல்லைங்களா அந்த சக்கரம், அது அசோக சக்கரம். சாரநாத் தூண்லேருந்து எடுத்தது. 24 ஆரக்கால்கள் இருக்கும், 24 மணி நேரத்தை குறிக்கிறதுக்கு. அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன. 24. 9, பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள். 10வது கேள்வி, தொடக்க கால மனிதன் டேஸில் தோன்றினான். கிழக்கு ஆப்பிரிக்கா. இந்த இடங்களெல்லாம் பற்றி படிக்கும்போது அந்த வேர்ல்டு மேப்பில் இந்த ஆப்பிரிக்கா கண்டம்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் நினச்சி பார்த்துக்கணும். அப்போ தான் இதெல்லாம் மறக்காது. தொடக்க கால மனிதன் டேஸில் தோன்றினான். கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவோட கிழக்கு பகுதியில் தோன்றியிருக்கான். 11வது கேள்வி, உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் அசோகர். 12வது கேள்வி, நியாண்டர்தால் இறந்தவர்களை புதைத்தனர் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடம் ஜெர்மனி. நியாண்டர்தால் இறந்தவர்களை புதைத்தனர் என்பதற்கான சான்றுகள் கிடைக்கப்பெற்றுள்ள இடம் ஜெர்மனி. 13வது கேள்வி, ஆதி காலத்தில் ஆயுதங்கள் செய்ய டேஸ் கற்கள் மிகவும் ஏற்றதாக இருந்தது. சிக்கிமுக்கி கற்கள். அது வலிமையாக இருந்ததான், அதனால் அதை பயன்படுத்தினாங்களாம். ஆதி காலத்தில் ஆயுதங்கள் செய்ய டேஸ் கற்கள் மிகவும் ஏற்றதாக இருந்தது. சிக்கிமுக்கி கற்கள். 14, தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஸ் மாவட்டத்தில் இன்றளவும் உள்ளது. நீலகிரி. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் டேஸ் மாவட்டத்தில் இன்றளவும் உள்ளது. நீலகிரி. 15வது கேள்வி, தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா. தான்சானியா டேஸ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா.
16. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஸ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்காம். 17வது கேள்வி. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு 1861. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி. 19வது கேள்வி. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. 20வது கேள்வி. ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு காளை. ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு காளை. 21வது கேள்வி. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். இது புக் பேக் கொஷினு. வெண்கல காலம் அப்படின்னு வந்தாலும் அதுவும் ரைட்டு தான். வெண்கலங்கிறது உலோக கலவை தான். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? உலோக காலம். 22வது கேள்வி. ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். ஆற்றங்கரைகள் நாகரீக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். 23வது கேள்வி. கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம்? திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. கூற்றும் காரணமும் சரி. 24வது கேள்வி. சிந்துவெளி மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தாதது எது? மாணிக்கம். மீதி எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. தங்கம், வெள்ளி, சிவப்பு நிற மணிக்கற்கள் எல்லாமே ஆபரணங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்தினாங்க. சிந்துவெளி மக்கள் அணிகலன்கள் செய்ய பயன்படுத்தாதது எது? மாணிக்கம். 25வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடு. இணை அப்படின்னா நேர்நேராக ஜோடியாக இருக்கிறது தான் இணைன்னு சொல்கிறோம். இதில் எது தப்பா அப்படி நேர்நேராக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஏஎஸ்ஐ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் துறையை ஆரம்பித்து வச்சவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அது அப்போ சரியாக இருக்குது. கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்தது அப்படின்னா லோத்தல். அதுவும் சரியாக தான் இருக்குது. கதிரியக்க கார்பன் முறை C14 அது மூலிமா தான் பொருள்களோட வயதை தெரிஞ்சுக்கிறோம். இந்த கண்டெடுக்கிற பொருள்கள்லாம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறத இந்த கதிரியக்க கார்பன் முறை மூலிமா தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ தவறான இணை அப்படின்னா சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய விலங்கு குதிரை அப்படின்னு இருக்குது. அவங்களுக்கு குதிரை, இரும்பு இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ இதுதான் தவறான இணை. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய விலங்கு குதிரை அப்படிங்கிறது தான் தவறான இணை. நன்றி.